and guys, this video is exclusively for serious aspirants, so non-serious aspirants இன்னைக்கு பாப்பா நாளைக்கு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா you can better leave the video. ஸோ நான் மெயினாக இந்த வீடியோ கொண்டு வந்ததுக்கான ரீசன் அடுத்து கம்மிங் 6 months எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம் ஒரு பிகினர், ஆவரேஜ் அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்க்ளூசிவான ஒரு பிளான் மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி கொண்டு போக போகிறோம், அடுத்து நம்மளோட கிளாஸஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்கான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் என்ன பண்ண போறோன்றதுக்கான வீடியோ. ஸோ உள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்று, நம்ம புதுசாக பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப் மாஸ்டரி அண்ட் இடியம்ஸ் மாஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்ஸ் இமேஜஸ் வச்சு உங்களுக்கு பார்த்த உடனே அட்ராக்டிவாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஆனால் புக்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் பிரிண்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் புக் ஸ்டோரும் இருக்குது, அதுலேயும் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி கொண்டு போக போகிறோன்னா 3 டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் கிளாஸஸில் என்னென்ன அப்படின்னா 2 நம்ம நார்மலாக லைவ் கிளாஸஸ் கொண்டு போவோம்ல. லைவ் கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டாபிக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். பட் இந்த இயர் அப்படி இருக்க போகிறது கிடையாது. நான் ஒரு டாபிக் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போக போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்ஆர்பியோட எக்ஸாம் இனி வரப்போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் மெயின்ஸ்க்கு தான் இருக்குது. ஆர்ஆர்பிக்கு பேரலெல்லாம் ஐபிபிஎஸ்க்காக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிலிம்ஸ்லேயே இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் ஒரு ஹார்ட்லி 2.5 months வச்சுக்கோங்களேன். இந்த 2.5 months நான் பேசிக்ஸ் தனியாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். லைவ் கிளாஸஸில் கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா மினிமம் 2 hours 2.5 hours. ஸோ இது வீக்லி இந்த லைவ் கிளாஸஸும் போகுது, பேசிக்ஸ் கிளாஸஸும் போகுது. இந்த பேசிக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் காமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு பார்த்துருங்க. இந்த பேசிக் கிளாஸ் பிகினர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டெய்லி உங்களுக்கு போகும். டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு இந்த இது போகும், பேசிக் கிளாஸஸ் உங்களுக்கு போகும். இந்த லைவ் கிளாஸஸ் இல்லாத நாளைக்கு எல்லாமே டெய்லி கிளாஸஸ் உங்களுக்கு போகும். அண்ட் இந்த பேசிக் கிளாஸஸ் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டெய்லி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ தட் நம்ம டெய்லி இங்கிலீஷை என்கேஜாக வச்சுருக்கலாம். மினிமம் 20 minutes தாங்க அந்த பேசிக் கிளாஸ்லாம். ஸோ அதனால நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான் யூடியூப் சோர்சஸில். ஸோ இந்த பேசிக் கிளாஸஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கிளாஸஸ்லாம் வந்து இங்கிலீஷ் வித் ரீனால வரும். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. அடுத்தது இந்த லைவ் ப்ராக்டிஸ் வழக்கம் போல் நம்ம கேஆர் லாஜிக்ஸில் நம்ம லாஸ்ட் இயர் போவோம், அதுக்கு முன்ன வருஷமாக இருக்கட்டும் லைவ் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் போனோம் இல்லையா. இது எப்படி போக போகிறோம் அப்படின்னா இந்த வாரத்துக்கான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் அண்ட் அதே மாதிரி என்னென்ன நாள் போக போகிறோம் அப்படின்றதையும் நான் சண்டே உங்களுக்கு கம்யூனிட்டி போலில் போட்டுருவேன். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா டாபிக்ஸையும் கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் கவர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் என்னோட மைண்ட். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக ரேண்டமாக போகாமல் நம்ம எல்லா டாபிக்ஸுமே நான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பிகாஸ் இப்போ நியூ பேட்டர்ன்லலாம் பார்த்தீங்கன்னா புதுசாலாம் கேட்குறாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக இங்கிலீஷில் வந்து நான் என்னோட டார்கெட் மெயின்ஸில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ஒரு பெரிய ஸ்கோரிங் பார்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ப்ராக்டிஸ் செஷன் நம்மளோட கேஆர் லாஜிக்ஸில் 4 hours per week இருக்கும். per week 4 hours. 4 hours நல்லா பார்த்துக்கோங்க. 4 hours இது எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். 2 hours ஒரு 2 நாளைக்கு இருக்கலாம், இல்லை அப்படின்னா 3 hours இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அதை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுவேன். பட் இந்த லைவ் கிளாஸஸ் இல்லாத அன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு பேசிக் கிளாஸஸ் போகும். அந்த கிளாஸஸ் கூட உங்களுக்கு கொஸ்டின் செஷன்ஸும் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் யூடியூப் பொறுத்த வரைக்கும். பேங்கிங் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் இருக்கக்கூடியது 200+ வீடியோஸ் இருக்கு. இன்கேஸ் இப்போதான் ப்ரிப்பேர் பண்ணுறோம், எனக்கு ஆன் தி ஹோல் இப்போவே எல்லாமே படிக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் திஸ்
கோர்ஸ் பேங்கிங் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதில் எல்லாமே கிராமர் கோர்ஸ் தனியாக இருக்கும், ஒவ்வொரு செஷனோட ப்ராக்டிஸ் செஷன் தனியாக இருக்கும், அடுத்து இங்கிலீஷ் அட்வான்ஸ் பேட்ச் தனியாக இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இதுக்கு கூப்பன் கோடும் இருக்குது, 1000 rupees ஆஃபர் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக போகிறது. இப்போது உங்கள் சைடில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்க்குன்னு தனியாக தயவு செஞ்சு ஒரு நோட்டை போட்டுக்கோங்க. ஓகே, எதுக்காக அப்படின்னா இந்த பேசிக் கிளாஸ் இன்றைக்கி ஒன்று பார்க்குறீங்க, இன்றைக்கி போய் பார்த்துருங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இன்றைக்கி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்படியே மறந்துட்டு போகாமல் நம்ம பார்த்துட்டு அப்பப்போ வீக்லி ஒன்ஸோ 2 weeks ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், முக்கியமாக எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பேசிக் கிளாஸ் அண்ட் லைவ் கிளாஸ் ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவாக. லைவ் கிளாஸ் இருக்கிற அன்னைக்கு நம்மளுக்கு பேசிக்ஸ் கிளாஸ் இருக்காது, மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கிளாஸ் டெய்லி இருக்கும். ஸோ இந்த லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் யூடியூப்பில் போகும். யூடியூப்பில் நான் சொல்லிட்டேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருவேன் அப்படின்ட்டு. அப்ளிகேஷனில் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் இங்கிலீஷாக இருக்கட்டும், அட்வான்ஸ் இங்கிலீஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களா இருக்கட்டும், உங்களுக்கு எந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கிலீஷ் கோர்ஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆர்ஆர்பி முடிஞ்ச உடனே, ஆர்ஆர்பியோட எக்ஸாம் முடித்த உடனே, ப்ரிலிம்ஸ் முடித்த உடனே அதில் கம்ப்ளீட்டாக நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்றத தனியாக நான் வீடியோஸில் சொல்கிறேன். ஆனால் இது வரைக்கும் இருக்கிற வீடியோஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பார்க்காதவங்க ஆப்பில் பேங்கிங் இங்கிலீஷ்லையோ அட்வான்ஸ் இங்கிலீஷோ பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒன்று, இந்த டெலகிராம் குரூப், அதாவது இங்கிலீஷ் வித் ரீனா ஒரு புது டெலகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். இது எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ்க்கு மட்டும்தான், இது இங்கிலீஷ்க்கு மட்டுமான டெலகிராம் குரூப். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுவோம், ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் டெய்லி ரெகுலராக. ப்ளஸ் இங்கிலீஷ்க்கான எல்லா அப்டேட்ஸும், வொக்காபுலரியாக இருக்கட்டும், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், இடியம்ஸ், எல்லா அப்டேட்ஸுமே இங்கிலீஷ்க்குன்னு மட்டும் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதில் ஷேர் பண்ணப்படும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிக்ஸ் கிளாஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் மாதிரி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணப்படும். நம்ம கேர்லாஜிக்ஸ் குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. ஸோ எல்லாமே இதில் வரும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ்க்கு மட்டும் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில், ஸோ குரூப்பாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸாக இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டெலகிராம் குரூப்லேயும் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ சோர்சஸ், இங்கிலீஷ்க்கு இருக்கக்கூடிய எல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அண்ட் இங்கிலீஷ் இபுக் ஸ்டோர் முக்கியமான ஒன்று. இது வாங்கினவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் இபுக் ஸ்டோர் இதில் பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ண ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் இடியம்ஸ் மாஸ்டரி புக்ஸ் இருக்கும். அண்ட் கிராமர் புக் அதில் 1000 error spotting கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். அண்ட் டாபிக் வைஸ் ஆர்சி, பேராஜம்பிள், ஃபில்லர்ஸ் எல்லாமே கொஷின்ஸோட இருக்கும், ஒவ்வொரு லெவல் ஆஃப் கொஷின்ஸோட. ஸோ இந்த இபுக் ஸ்டோர் பார்த்தீங்க அப்படின்னா 499 ஆஃபரில் இருக்குது இப்போது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். அண்ட் இப்போது இங்கிலீஷ்க்கான எல்லா அப்டேட்ஸுமே நான் கொடுத்துட்டேன். அண்ட் எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, பேசிக் கிளாஸஸ் யூடியூப்பில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா லைவ் ப்ராக்டிஸ் செஷனுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த ரெண்டுமே கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் பேங்கிங் இங்கிலீஷ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சீக்வன்ஸாக எல்லாமே இருக்கும். ஸோ அதில் இருக்கிற வீடியோஸையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்குறது மட்டும் இல்லை, அது நோட்ஸ், முக்கியமாக உங்களுக்கு மறக்கக்கூடியது, ரூல்ஸு, மறக்கக்கூடிய வொக்காபுலரி, இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் டைம் அந்த வொக்காபுலரிஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா வொக்காபுலரியும் நம்மளால் படிக்கவே முடியாது. பட் அஸ் டேஸ் பாஸ் ஆன் நம்ம நிறைய ரீட் பண்ண நிறைய படிக்க நிறைய தெரிஞ்சுக்க அந்த வொக்காபுலரியை கெஸ் பண்ண முடியும். வாட் சார்ட் ஆஃப் வேர்ட் இட் இஸ் அப்படின்றத கெஸ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய நம்ம இங்கிலீஷ்க்குன்னு ப்ராக்டிஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கும். அண்ட் முக்கியமாக நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த
இங்கிலீஷ் போத் யூடியூப் ஆஸ் வெல் அஸ் அப்ளிகேஷன் செஷன்ஸ் இது எல்லாமே ஒரு சீக்வன்ஷியலாக இந்த இயர் கொண்டு போக போகிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக, எனக்காக அண்ட் உங்களுக்காக. அண்ட் என்னோட ஆம்பிஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயரோட சக்ஸஸ் இந்த வருஷம் பீப்புள் நிறைய பேர் கிளியர் ஆகணும். அண்ட் முக்கியமாக அதில் இங்கிலீஷ் வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆம்பிஷன். அண்ட் நீங்களும் காமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க மக்களே, ஐ வில் ஃபாலோ மேம்னு போடுங்க கண்டிப்பாக. அது எனக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஒரு எந்துவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் யூடியூப் செஷன் கமிங் மண்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகினர் ப்ளஸ் இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டு 3 லெவல்ஸாக அதை கவர் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் கம்யூனிட்டி போல அப்டேட் பண்ணுறேன், டெலிகிராம் குரூப்லையும் மென்ஷன் பண்ணுறேன் மக்களே. ஸோ டாடா பை, see you.